வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லோருக்கும் நன்றிங்க. என்னையும் என் பொண்ணையும் உடல்நலத்தை பார்த்துக்குங்கன்னு சொன்ன அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இப்போ இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. எப்பயும் போல் தூயமல்லி அரிசி சாதம் சூடாக பளபளன்னு வடித்து வச்சுருக்கேங்க. அடுத்து சிக்கன் வறுவல், அதுவும் ரொம்ப மணமணக்கா கமகமன்னு செய்து வச்சுருக்கோங்க. அடுத்து சிறுகீரை பொரியல், அதுவும் சூப்பராக இருக்குதுங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அடுத்து எப்பயும் போல் மிளகு ரசம். அடுத்து சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார் வச்சுருக்கோங்க. சுவையாக மணமாக இருக்குங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அடுத்து எப்பயும் போல் மாம்பழங்க. இப்போ தட்டில் சாதம் எப்படி பரிமாறுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல தேவையான சிக்கன் எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். ஒரு 4 பீஸ் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கீரை பொரியல், அது கொஞ்சம் வச்சுக்கலாம். இந்த சிறுகீரை ரொம்ப நல்லதுங்க, கடைஞ்சாலும் அதிகமாகுன்றதுனால நான் பொரிச்சிட்டேன். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஏதோ வாரத்தில் ஒரு 2 நாளாவது கீரை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அடுத்து ஒரு மாம்பழத்துண்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சாதம் பரிமாறிக்கலாங்க. எப்பயும் போல் 2 கரண்டி சாதம். அடுத்து வெண்டைக்காய் சாம்பார். இந்த சின்ன கிணத்துல தேவையான அளவுக்கு வெண்டைக்காய் போட்டு சாம்பார் எடுத்துக்கலாங்க. அடுத்து மிளகு ரசம். சூப்பராக இருக்குங்க. இந்த கிளைமேட்டுக்கு இந்த மிளகு ரசம் இல்லைன்னா சரி வராதுங்க. ரொம்ப அருமையாக வச்சுருக்கோம், நல்லாவும் வந்திருக்கு, சூடாக இருக்குது. அது கொஞ்சம் வச்சுக்கலாம். இதுதாங்க இன்றைய எங்கள் வீட்டு சமையல். இவ்வளோ தான். தூயமல்லி அரிசி சாதம், வெண்டைக்காய் சாம்பார், மிளகு ரசம், கீரை பொரியல், சிக்கன் வறுவல், மாம்பழம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.